அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். ஒரு நண்பர் நம்மளை தொடர்பு கொண்டாப்புல மொபைலில் தான் தொலைபேசியில். அவர் வந்து கொல்கத்தாவிலேருந்து ஃபோன் பண்ணார். அவர் பேர் வந்து கோடாங்கி அப்படின்றவர். அவர் வந்து தமிழ் தெரியாது, ஹிந்தி இங்கிலீஷ் வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. நம்ம இங்கிலீஷ்லேயே நம்ம அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேசணும். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பதிவு பார்த்துட்டு, சார் நீங்கள் வந்து என் கூட வந்து ரெஸ்லிங் பண்ணணும், அவர் சண்டை போடுற மாதிரி என்கிட்ட கேட்டுருந்தாப்புல. நமக்கு சண்டை வந்து யோகாவில் சண்டைலாம் கிடையாது. ஒன்லி வந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு நம்மளாக வந்து பயிற்சி கொடுத்துட்டு போகணும். அதனால தான் யோகாவில் கூட ரொம்ப ஆக்ரோஷமான பயிற்சிலாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக உங்களால் முடியக்கூடிய பயிற்சி மட்டும்தான் செய்யணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அவர் சொல்லும்போது என்னடா நம்ம அப்படின்னு நினச்சிட்டாரு. அவர் என்னென்னா உடல் தோற்றங்களை வச்சுட்டு சண்டை போடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார். என்ன அப்படின்னா, அவர் வந்து நம்ம தமிழக கலாச்சாரத்தில் நம்ம வந்து அந்த சில கலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த போர்க்கலைலாம், அதெல்லாம் வந்து அவர் நினச்சிட்டு அது மாதிரி கேட்டாப்புல. நான் இல்லை சார் என்ன, ஆனால் அவர் கண்டிப்பாக பாண்டிச்சேரிக்கு எனக்காக வரேன்றாப்புல. வந்தால் அவங்க கூட சும்மா வந்து நம்ம ஒரு சாம்பிளாக ஒரு ஃபைட் பண்ணோம் அப்படின்றாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கண்டிப்பாக வந்தால் அந்த பதிவுமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துகிறேன். என்னென்னா, நான் ஒரு 8th இருந்தே நான் வந்து படிக்கும்பொழுது சின்ன வயசுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணோம், போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய எண்ணங்களோட கனவோடு இருந்தோம். எங்கள் டீம் நாங்கள் 10th திருவிக்கா அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது நண்பர்கள் வட்டத்தில் எல்லாருக்குமே நம்மளை பற்றி தெரியும். அதில் ஒரு நண்பர் வந்து இன்றைக்கி வந்து அவர் ஃபிட்னஸில் நிறைய காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணாப்புல. அவர் பேர் வந்து வினோத் தான். என்னுடைய பேர் தான் அவருக்குமே. இன்னும் இனிஷியல் தான் ஜே. ஆக்சுவலாக அவர் வந்து யூனிக் ஃபிட்னஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்காரு. விநாயகர் சக்தி அதுமா வந்துட்டு நம்ம அதை போயிட்டு என்னை கூப்பிட்ருக்காப்புல, வாங்க சார் வந்து பாருங்கள் வாங்கச்சி அப்படின்னாப்புல. என்னுடைய நண்பர் தான், ஆனால் என்ன மரியாதைக்குரிய ஐயா அப்படின்னு கூப்பிடாப்புல. நான் வரணும்னு விருப்பப்பட்டாப்புல. ஸோ பாருங்கள், வாழ்க்கை கூடயே ஒன்றா படித்த ஒரு நண்பர்கள் வாடா போடா என்ற வழிமுறைகள் மாறி வாங்க போங்க அப்படின்றது வந்திருக்கு பாருங்கள். காரணம்னா நம்ம நடந்துக்கக்கூடிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக ஐயா நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை ஐயாவா அப்படியே அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய நிலைப்பாடுகள் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து பிரபஞ்சத்துடைய ஆற்றல் தான். நீங்கள் நல்ல பாதையில் போனீங்க அப்படின்னா அவங்க கூட பழகினவங்களும் அவங்களுக்கு வந்து நிறைய மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு தேடுதல்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, மேலே இருக்கவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து சண்டை போடுவோம். நம்ம 8th எக்ஸசைஸ் பண்ணோம் இல்லையா, இன்னை வரைக்கும் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் யோகாவில் பண்ணிகிட்ருக்கோம், யோகாவில் பயிற்சியாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து உடற்பயிற்சின்றதை நம்ம எடுத்து தம்புல் தரவாறு அதெல்லாம் வந்து அதிகப்படியாக நம்ம மென்ஷன் பண்ணல. காரணம்னா உடலை போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது யோகாவில் ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சின்ன வயசில் செய்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கண்டினியூட்டியாக இயற்கையான ஒர்க்கு, நீங்கள் வயல்வெளியில் வேலை செய்கிறதா இருக்கலாம், மரம் ஏறுறதெல்லாம் இருக்கலாம், நீங்கள் அதை வந்து கண்டினியூவாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடல் வந்து கட்டமைப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து யோக நெறிமுறையில் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க யோகம், யோகம் மலட்டம். அடுத்த